பௌதிக விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஒரு விசுவாசி எப்போதும் ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி தன் கவனத்தை வைத்திருக்க வேண்டும். அநாயத்திக செயல்கள், இந்த உடல் சார்ந்த செயல்கள் அனைத்தும் நமக்கு தேவையானவையே. ஆனாலும் நம் இலக்கு ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். வாக்கியத்தில் நாம் பார்க்கும்போது உலகத்தை பின்பற்றும் மக்களுக்கு, உலக ஆசைகளால் நிரம்பியவர்களுக்கு அவர்களின் முடிவை நாம் வாக்கியத்தில் பார்க்கிறோம். லோத்தின் மனைவிக்கு தேவன் எச்சரித்தார், நீ பின்னால் திரும்பி பார்க்க கூடாது, நீ முன்னே போக வேண்டும் என்று. எவ்வளவு அற்புதமான ஏற்பாடு செய்திருந்தாலும் அவளது மனம் முழுவதும் சோதோம் கொமோர்ராவில் தான் இருந்தது. பின்னால் திரும்பி பார்க்க கூடாது என்ற கட்டளையை அவள் மீறினாள். அவள் உப்பு தூணாக மாறினாள். அதாவது அவள் பயனற்றவளாக மாறினாள். அவள் கணவருக்கும் பயனில்லை, பெண்களுக்கும் பயனில்லை. அதனாலதான் அவள் உப்பு தூணாக மாறினாள் என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம். கட்டளை மீறுதலே பாவம். நாம் தினமும் அதை மீறிக்கொண்டே இருக்கிறோம். தேவன் கொடுத்த கட்டளைகளை கவனிக்க மாட்டோம். அதாவது நாம் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ரட்சிப்பை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் அதை கற்றுக்கொண்டேன்.